திசை மாறும் காற்று. சீனாவுடன் வணிகத்திற்கு தயாராகும் இந்தியா. டிரம்பிற்கு பதிலடி ரெடி. டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை அடுத்து சீனாவுடனான வணிகத்திற்கு இந்தியா மும்முரமாக தயாராகி வருகிறது. எல்லை பிரச்சனை இப்போது பெரிதாக இல்லாத நிலையில் வணிகத்திற்கு இந்த நேரம் சரியானதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. எங்கள் நாட்டு பொருளாதாரத்திற்கான வரியை குறைக்கவில்லை எனில் நாங்களும் கூடுதல் வரி விதிப்போம் என்று இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதை சமாளிக்க சீனாவுடன் வியாபாரம் செய்ய இந்தியா தயாராகி வருகிறது. 2020ஆம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு வீரர்களிடையே நிகழ்ந்த மோதலை அடுத்து இந்தியா சீனாவிற்கு இடையே பொருளாதார மோதல்களும் வெடித்தனர். சீனாவின் சில பொருட்களுக்கு இந்தியா அதிரடியாக தடை விதித்தது. அது மட்டுமல்லாது சீன மொபைல் செயலிகளும் முடக்கப்பட்டன. ஆனால் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே நாம் மாற்று வணிகம் கூட்டாளியை தேட வேண்டும். சீனா நல்ல தீர்வுதான். இன்றைய சூழலில் இந்தியா சீனா இடையே சொல்லிக் கொள்ளும்படியான எல்லை பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எனவே வணிகத்தை மீண்டும் இயல்பாக்குவதற்கு சரியான நேரம் இதுதான். முதற்கட்டமாக சீன ஊழியர்களுக்கான விசா கட்டுப்பாடுகளை தளர்த்துவது, சீன மொபைல் செயலிகளை மீண்டும் அனுமதிப்பது, சில சீன பொருட்கள் இறக்குமதிக்கான வரிகள் மற்றும் வரியில்லாத பொருட்களுக்கான வணிக தடைகளை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்தியா சீனா இடையே பொருளாதார உறவை நாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். உலகில் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக சீனா இருப்பதால் அந்நாட்டுடன் வணிகம் செய்வது நமக்கு லாபகரமான விஷயம்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா பொருட்களை சீனாவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யவும் நம்மால் முடியும். அதாவது இன்றைய தேதியில் சீனாவில் இருந்துதான் இந்தியாவிற்கு அதிக பொருட்கள் வருகின்றன. இந்தியாவிலிருந்து அங்கு பொருட்கள் குறைவாக தான் ஏற்றுமதி ஆகிறது. இரண்டிற்கும் இடையே சுமார் 6,95,000 கோடி ரூபாய் அளவிற்கு வணிகம் பற்றாக்குறை இருக்கிறது. சீனாவை முதன்மை முதலீட்டாளராக நாம் ஏற்றுக்கொண்டால் இதனை சரி செய்து விடலாம். மறுபுறம் சீன நிறுவனங்களும் இந்தியாவில் வியாபாரம் செய்ய ஆர்வம் இருக்கின்றனர். எனவே இந்தியா சீன நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து வணிகத்தை தொடர நாம் அனுமதிக்கலாம். அப்படி மட்டும் நடந்தால் அமெரிக்கா ஷாக் ஆகிவிடும். எனவே இந்தியா சீன நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து வணிகத்தை தொடர நாம் அனுமதிக்கலாம். அப்படி மட்டும் நடந்தால் அமெரிக்கா ஜர்க்காகிவிடும். ஏற்கனவே பிரிக்ஸ் கரன்சி விஷயத்தில் கண்டில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு டிரம்ப் கண்காணித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பு மேலும் உறுதியாகும் விதமாக இந்தியா சீனா வணிகம் அமைந்துவிட்டால் அது அமெரிக்காவிற்கு பின்னடைவுதான். சீனாவுடன் பிசினஸ் செய்ய தயாரான சில நிபந்தனைகளை நாம் ஏற்க வேண்டி வரும். குறிப்பாக அந்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை அனுமதிப்பது, மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வது ஆகியவற்றை இந்தியா அனுமதிக்க வேண்டும். அதே நேரத்தில் சீனாவில் முழுமையாக தயாரிக்கப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படும் பொருட்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் சீன பொருட்கள் இங்கு வந்து அசெம்பிள் ஆகும். இதற்காக இந்தியர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2024 பொருளாதார ஆய்வு இதையே தான் சொல்கிறது. இந்தியா சீனா இடையே உறவு மலர்கிறதா அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக வாய்ப்பை நாம் தவறவிட போகிறோமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.